வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேசராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கை எப்படி அமையும், தொழில் எப்படி அமையும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், முழுமையான ஒரு பலன்கள் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ராசிக்கு யார் கெடுதல் செய்யக்கூடியவங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம், மாத பலன்கள் பார்த்தோம், சிறப்பு பதிவுகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பதிவு மேச ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அவருடைய முழுமையான ஒரு வாழ்க்கை பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக மேசராசி நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்கும். பொதுவாக மேசராசின்றதுங்க காலச்சக்கரத்தின் முதல் ராசி. ராசி அதிபதி செவ்வாய். குடுப்பனை இருந்தால் தானங்க மேசராசியில் பிறக்க முடியும். மேசராசியில் பிறந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 99% தலைச்சம்பிள்ளையாக இருப்பாங்க, முதல் குழந்தையாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, மேசராசியில் பிறந்தவங்க தலைச்சம்பிள்ளையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மேச ராசியாதிபதியே செவ்வாய்னா செவ்வாவுடைய காரகம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கரை சேர்க்கணுன்ற ஒரு உணர்வோடு தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. தனக்கு கொடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நண்பர்களாக தான் இந்த மேசராசி நண்பர்கள் வருவாங்க. அவங்களுடைய கல்வி எப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு படிக்கிறாங்க இல்லைங்களா, பகுதி நேரம் வேலை பார்த்துட்டு படிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நண்பர்களெல்லாம் இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஏராளமாக இருப்பாங்க. தன்னுடைய தந்தையை அதிகமாக சிரமப்படுத்தாமல் நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே செய்துக்கிடலாம் அப்படின்ற ஆதங்கத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற முயற்சியில் பகுதி நேரம் வேலை பார்த்து மீதி நேரம் படிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இந்த மேசராசியில் பிறந்திருப்பாங்க. எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காம தன்னுடைய தங்கையை கரை சேர்ப்பாங்க, தம்பியை கரை சேர்ப்பாங்க, அண்ணனை கரை சேர்ப்பாங்க, அக்காவை கரை சேர்ப்பாங்க. ஒரு ஏணியை போலன்னு வச்சுக்கோங்களேன். ஏணி எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் ஏற்றி விடுமே தவிர ஒரு நேரத்துலையும் ஒருபோதும் ஏணி மேலே ஏறாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த மேசராசியில் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரு மேலேயும் அந்த பற்றுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிச்சயமாக காசு பணத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னா 40 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. 35 வயசு ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆயிருக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. முழுமையாக நீங்களாக கையூனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்திருப்பீங்க. அதுபோக மேஷ ராசியாதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால இயற்கையோடு வாழணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருந்து வாழணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும். பாரம்பரியமான விஷயங்களை அதிகமாக ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் தாத்தா ஒரு வீடு வாசல் கட்டி இருக்கிறாருன்னா அது இடிக்கணும் புதுப்பிக்கணுன்ற ஆசை இருக்குமே தவிர அது இடிக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வராது. உங்கள் தாத்தா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாருனாலும் சரி, அந்த சைக்கிள் அப்படியே ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிடுவீங்களே தவிர அந்த பழமையான பொருட்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிடுவீங்களே தவிர நீங்கள் புதுசாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பார்க்கர் பெண்ணே வாங்கி கொடுத்தாலும் இல்லை எங்கள் அப்பா எனக்கு ரெனால்ட்ஸ் பேனாக வாங்கி கொடுத்தாரு அதில் நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதுபோக மேஷராசியில் பிறந்த நண்பர்கள் இளம் சிகப்பு அதிகமாக பயன்படுத்துவீங்க. ஒரு புடவை எடுக்கணும், மேசராசியில் பிறந்த பெண்கள் ஒரு புடவை எடுக்கணும்னு ஒரு கடைக்கு போனாங்கன்னா எல்லா கலரையும் பார்த்துட்டு ஏற்கனவே அவங்க 3 புடவை வச்சுருந்துருப்பாங்க அதே கலரில், மீண்டும் அதே இளம் சிகப்பில் தான் எடுத்துக்கிடுவாங்க. அதே ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கலரில் சட்டை வச்சுருந்தாலும் அந்த இளம் சிகப்பு பிங்க் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதுபோக மேஷராசியில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா பவளம். இந்த பவளக்கல் ஒன்று நம்ம மோதிர விரலில் போட்டுக்கிட்டாலும் சரி, ஆள்காட்டி விரலில் போட்டுக்கிட்டாலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் வெள்ளியில் பயன்படுத்திக்கிடலாம், பெண்களாக இருந்தால் தங்கத்தில் பயன்படுத்திக்கிடலாம்.
மேஷ ராசிக்கு 2வது பாவகமாக நமக்கு சுக்கிர பகவான் வராரு. அப்போது மேஷ ராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிர பகவானாக வராரு அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் மேலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடியெல்லாம் 10ஓட 11 இருந்தனுங்க, ஏதோ ஊரில் ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தனுங்க, 15,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தனுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் மேலுக்கு வந்தனுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மேசராசியில் பிறந்த நண்பர்கள் திருமணத்துக்கு அப்புறம் அதிகமாக மேலுக்கு வந்தவங்க அதிகமாக இருப்பாங்க, உயர்ந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. படிப்பு ஸ்தானாதிபதியும் நமக்கு சுக்கிரனாக வராரு. இன்றைக்கி நிறைய நண்பர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் அல்லது வெளிநாடு போகணுன்ற எண்ணம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். காசு சம்பாதிச்சாலும் நம்ம நாட்டில் சம்பாரிச்சுக்கிடணும், ஒரு பட்ஜெட்டு போட்டு ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாயில் தான் நான் பொழைச்சிக்கிடணும்னு நினச்சாங்கன்னா 100% அந்த 2,000 ரூபாயில் பொழைச்சிக்கிடுவாங்க. தனக்காக ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம், ஆசை, சிந்தனையெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. 5,000 ரூபாயில் போய்ட்டு ஒரு சட்டை எடுக்க மாட்டாங்க, 500 ரூபாயில் தான் ஒரு சட்டை எடுத்துக்கிடுவாங்க. 500 ரூபாயில் ஒரு சட்டை எடுக்கிறாங்கன்னா வருஷத்தில் 4 சட்டை 10 சட்டை எடுக்க மாட்டாங்க, வருஷத்தில் ஒரு சட்டை அல்லது 2 சட்டை தான் எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் பெண்களும் 600 ரூபாய்க்கு மேலே ஒரு புடவை துணி எடுத்துக்கிட மாட்டீங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய அண்ணனுங்களுக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ தன்னை சார்ந்தவங்களுக்கு அதிகமாகவே செலவு செய்வீங்க. அவசியமான செலவுகள் தான் செய்வீங்களே தவிர, அத்தியாவசியமான செலவுகள் தான் செய்வீங்களே தவிர அனாவசியமான செலவுகள் 100% செஞ்சுக்கிட மாட்டீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் நீங்கள் போகணும்னா சிரமம் பார்க்காம நடந்து போயிடுவீங்களே தவிர டாக்ஸி புக் பண்ணி போக மாட்டீங்க, ஆட்டோ புக் பண்ணி போக மாட்டீங்க. அதுபோக மேசராசி நண்பர்களுக்கு 3வது பாவகமாக புதன் வருவார். தாய் மாமன் மீது பற்றுதல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய மேசராசி நண்பர்கள் தாய் மாமன் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அல்லது மேசராசியில் பிறந்தவங்க தாய் மாமனாக இருக்கிறீங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரியுடைய பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேனுங்க அப்படின்ற எண்ணங்கள், அப்படின்ற ஒரு சூழல் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே வரும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி தன்னுடைய சகோதரன் சகோதரி மேலே வந்து பற்றுதல் அதிகமோ அதே மாதிரி தான் அந்த சகோதரன் சகோதரிகளும் மேசராசி நண்பர்கள் மேலே உசிரியே விடுவாங்க. சொந்தம் பந்தம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படும். பெருசாக யாரையும் சிரமப்படுத்த மாட்டீங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு எங்கேயும் போய் நிற்க மாட்டீங்க. 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய்க்குள்ளே வாழ்கிறதுக்கான வழியை தான் பார்த்துக்கிடுவீங்களே தவிர அகலக்கால் வச்சுக்கிட மாட்டீங்க. அப்போது மேஷ ராசிக்கு 2வது பாவகமாக சுக்கிரன் வரவாறு. உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாகவே இருக்கும். விவசாயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். நான் ஸ்போர்ட்ஸ்லெல்லாம் கலந்துக்கிடலைங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி உடல் திடகார்த்தமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மேசராசி நண்பர்கள். காலையில் 5 மணிக்கு மேலெல்லாம் தூக்கம் பெருசாக வராதுங்க. மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஓடன காலம் பேசன வாயோ ஒரு இடம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே பொருந்தும். 4வது பாவகத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவார். அப்போது தாய் மீது அதிகமான ஒரு பற்றுதல் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாமல் இருக்குமா சார்? அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் அம்மாவுக்கு பணிவிடைகள் செய்கிறதுக்கும் ஒரு பிரார்த்தம் இருக்கணும் இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். தன்னுடைய தாயை கையில் தாங்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. தன்னுடைய தாய்க்கு கடைசி நேரத்தில் பணிவிடைகள் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு தான் அமையும். அண்ணன் தம்பிங்க 3 பேர் பிறந்திருப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சி 3 பேர் பிறந்திருப்பாங்க. தன்னுடைய தாயை எல்லாரும் கைவிட்டாலும் மேசராசியில் பிறந்தவங்க மட்டும் கைவிடவே மாட்டாங்க. தன்னுடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. என்ன ஆச்சரியமோ அதிசயமோ தெரியல, அந்த மேசராசி நண்பர்களை திருமணம் பண்ணிக்கிறவங்க கூட அந்த சொந்தம் பந்தத்தை கையில் தாங்குறவங்களா தான் வருவாங்க. சில பேர் இருக்காங்க, நாம் என்ன தான் தன்னுடைய தாயை தகப்பனையும் சொந்தம் பந்தத்தையும் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் தன்னை சார்ந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நீ வரையா வரலையா, நான் தனி கொடுத்தனமாக போகிறேன்
இப்படி இருந்தால் தான் உங்கள் கூட நான் இருப்பேன், இப்படி இருந்தால் உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒருபோதும் மேசராசி நண்பர்களை திருமணம் பண்ணவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த மதத்தை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ தன்னை சார்ந்தவங்களுடைய சொந்த மதத்தை மதிப்பாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. மேசராசி நண்பர்களுக்கு 5வது பாவகமாக சூரிய பகவான் வருவார். மேசராசி நண்பர்களுக்கு முதல் வாரிசு ஆண் வாரிசாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயை போல சேலை, சேலை போல நூலுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்லாவே பொருந்தும். 6வது பாவகமாக நமக்கு புதன் வருவார். இந்த புதன் ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு தாய் மாமன் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பார். ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு, ஏன்னா புதன் 6வது பாவகத்தில் ஆட்சியும் பெற்று உச்சமம் பெற்றிருக்கிறதுனால ஒரு சில மேசராசி நண்பர்களுடைய தயவில் தான் தாய்மாமனே வாழுவார். இப்படி எடுத்துக்கிடலாம். 70% நண்பர்கள் தாய்மாமனுடைய சவகாசம் அதிகமாக வச்சுக்கிடுவீங்க. தாய்மாமன் பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க, அல்லது நீங்கள் தாய்மாமனாக இருந்து உங்களுடைய அக்கா பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் 30% மேசராசி நண்பர்களுக்கு தாய் மாமனே நமக்கு எப்படி சொல்கிறதுனா விரோதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என் மாமன்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, என் மாமன் யாருக்கும் செய்யக்கூடாத ஒரு துரோகம் எனக்கு செய்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்த தான் செய்யும் 30% மேசராசி நண்பர்களுக்கு. 7வது பாவகத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவார். திருமண ஸ்தானாதிபதியாகவும் திருமண காரகனாகவும் சுக்கிரன் வருவார். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், மேசராசிக்கு 2 குடையவர் தான் நமக்கு சுக்கிரனாக வருவார், குடும்பஸ்தானாதிபதி அப்படின்ட்டு. அப்போ 2 7 குடையவன், அதாவது குடும்பஸ்தானாதிபதியும் மனைவி ஸ்தானாதிபதியும் சுக்கிரனாக வருவதால் மேசராசி நண்பர்களுக்கு முதலியே நான் சொன்ன மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் தான் மாற்றம். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கல்யாணம் பண்ணி நான் நாசமாக போயிட்டேன், நான் சங்கடப்பட்டுட்டேன், சிரமப்பட்டுட்டேன், யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் சங்கடம் இருந்தாலும் அனுசரித்து பொழைச்சிக்கிடுவீங்க. விவாகரத்து அப்படின்ற சூழ்நிலைக்கு 100%, 2%, 3% தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க போவாங்க. ஏன்னா சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் எல்லாருக்கும் வராது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையெல்லாம் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வருவார். அப்போது தன்னுடைய ராசியாதிபதியே தனக்கு 8 குடையவராக வர்றதுனால அதிர்ஷ்டம் அப்படின்றது பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வர்ற இடத்துல இருப்பாங்களே தவிர, எனக்கு லாட்ரியில் 10 லட்ச ரூபாய் அடிச்சு பிடிச்சி என் அப்பா இது சேர்த்து வச்சுருந்தாரு அதனால் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வந்துடுச்சு அப்படின்ற பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அதுக்காக 4 முறை 5 முறை சிரமப்பட்டு தான் அந்த வேலை இந்த மேசராசி நண்பர்களுக்கு அமையுது. தப்பில்லை, அனுபவம், நிறைய அனுபவம் இருக்கும். நீங்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க, மேசராசியில் பிறந்த நண்பர்கள் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க கம்மன் இருக்க மாட்டாங்க. அதாவது காய்க்கிற மரம் தான் கல்லடி போட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. யாரும் கேட்கவே மாட்டாங்க மற்றவங்க. ஆனால் இவராக வாலண்டரியாக போயிட்டு கேங்க இந்த இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அவங்க அதை எதிர்பார்க்கவும் கிடையாது. ஆனால் இவங்களே வாலண்டரியாக போயிட்டு எங்க இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்காமலேயே நமக்கு ஒரு நல்லது செய்கிறதோ அல்லது ஒரு அனுபவத்தை கொடுக்குறதோ இந்த மேசராசிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 9வது பாவகத்துக்கு அதிபதியாக குரு வருவார். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு தன்னுடைய தகப்பனே வாத்தியாராக இருப்பார். சுயத்தொழில் அப்படின்னா தன்னுடைய தகப்பன் செய்த தொழில், தாத்தா செய்ய தொழில், இதெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க, பூர்வீக தொழில்னு சொல்லுவோம். தன்னுடைய தகப்பன் மேலே நல்ல பற்றுதல் இருக்கும், நல்ல மறுவாதை இருக்கும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பனும் மகனும் அண்ணந்தம்பி மாதிரி இருப்பாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையிலே அண்ணந்தம்பி மாதிரி இருப்பாங்க, நண்பர்கள் போல் இருப்பாங்க. ஏன்னா மேசராசியில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய தகப்பன் மேலே தீராத ஒரு பற்றுதல். என்னுடைய முதல் கடவுளே என்னுடைய தந்தை தானுங்க, என்னுடைய நண்பரே என்னுடைய தந்தை தானுங்க. அப்பனும் மகனும் 2 பேர் படத்துக்கு போனது எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இவங்க போவாங்க. அப்பனும் மகனும் 2 பேர் சந்தைக்கு போகிறது பார்த்துருக்குறீங்களா? இவங்க போவாங்க.
அப்பனும் மகனுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு நட்பு மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய தந்தை அப்படின்றவர் எப்படி இருப்பார்னா 100% நண்பராக இருப்பார். மேசராசியில் பிறந்தவங்களும் தன்னுடைய மகன்கிட்ட அப்படி தான் இருந்துக்கிடுவீங்க. உண்மையிலே இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பிரார்த்தம் வேணுங்க, நிச்சயமாக பிரார்த்தம் வேணும். தன்னுடைய தாயும் தந்தையும் கையில் தாங்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாதுங்க. ஆனால் இந்த மேசராசி நண்பர்களால் நிச்சயமாக முடியும். 10 குடையவரை தான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 குடைய கிரகம் சனி. சனி பகவான் நமக்கு பாதகாதிபதி. இரும்பு இயந்திரத்துலலாம் பெருசாக நாட்டம் இருக்காது. அப்படி செய்தாலும் நட்டமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கொடுக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகள், உணவு சார்ந்த வேலைகள், காவல்துறை, இராணுவத்துறை, போக்குவரத்து துறை, இதிலெல்லாம் நிறைய நண்பர்கள் இந்த மேசராசியில் பிறந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போது முக்கியமாக இந்த விவசாயம் சார்ந்த வேலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு பகையாக இருந்தாலும் அவர் இருக்கிற உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்த கொண்டு தான் இதுதான் உங்களுடைய தொழில் அப்படின்ட்டு நம்ம 100% சொல்லிட முடியும். இந்த மாதிரி தொழில்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உணவு சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, மாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மனுஷன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அந்த தொழிலுக்கு இந்த மேசராசி நண்பர்கள் லாக்கிப்படுவீங்க. அதுபோக 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவராகவும் சனி பகவான் வருவார். எப்படின்னா சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தொழில் செய்கிறாங்க, அதில் ஒரு 10 ரூபாய் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் வேறு இடத்துல போடுவாங்க. கடைசியில் இந்த தொழிலுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவாங்க. ஆனால் இந்த மேசராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதில் 10 ரூபாய் வருதுன்னா அந்த 10 ரூபாயில் 2 ரூபாய் மட்டும்தான் எடுத்து செலவு செய்வாங்க. மீதி 8 ரூபாய் மீண்டும் அதையே தொழிலில் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும், செயல்படுத்த முடியாது. அந்த மேசராசி பிறந்தவங்க என்ன ஆனாலும் சரிங்க, இவ்வளோ தான் லிமிட்டு, இந்த லிமிட் இவ்வளோ காசு வருது, 100 ரூபாய் வருது அப்படின்னா லாபம் 10% தான் லாபம்னா அந்த 10% லாபம் மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர மீதி அந்த 90% அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது லாபம் கிடையாது, அசல். அந்த அசல் மீண்டும் அந்த அசல்லையே போடுவாங்க. ஒரு சரக்கு வாங்கணும், மெட்டீரியல் வாங்கணும்னா அந்த 90 ரூபான்றது நம்ம அந்த மெட்டீரியலுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு இன்புட்டு, அதை எடுத்து வேறு பக்கம் நீங்கள் போடக்கூடியவங்களாம் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. சில பேர் ரொட்டேஷன் பண்ணுவாங்க, இது எடுத்து அதில் போடுறது, அதை எடுத்து இதில் போடுறது. ஒருபோதும் இந்த மேசராசியில் பிறந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த தொழில் எனக்கு வேண்டவும் வேண்டாம்ப்பா, இருக்கிற தொழில் மட்டும் நான் செஞ்சுக்கிட்டா போதுமியா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, இதெல்லாம் பெருசாக நாட்டமெல்லாம் இருக்காது இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. 12வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு குரு வராரு. அதாவது சூரியன் அப்படின்றது மேசராசி நண்பர்களுக்கு 5 குடையவர். 12வது பாவகத்துக்கு அதிபதி குருவாக வராருன்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி குருவுக்கு சூரியன் 6வது பாவகமாக வருவார். அப்பா கிட்ட நீங்கள் சோசியலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப சோசியலாக இருக்கலாம், ரொம்ப நட்பாக இருக்கலாம். உங்களுடைய அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்பாவால் உங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதாரம் வாய்க்காது. நீங்கள் மேசராசியில் பிறந்திருந்தாலும் நீங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருந்தாலும், உங்கள் பையனுக்கும் வழிகாட்டியாக இருந்தாலும், பொண்ணுக்கும் வழிகாட்டியாக இருந்தாலும், உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ பெரிய லெவலில் பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலுக்கு கொண்டாட முடியாது. இது ஒரு சாபமாக என்னன்னு தெரியல. மேசராசியில் ஒருத்தர் பிறகுறாங்கன்னா அவங்க தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வரணும். அதுபோக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதாவது செஞ்சுக்கிடணும்னா மற்றது ஏதோ ஒரு மண்ணு மனம் வாங்கி வச்சுக்கிடலாமே தவிர தன்னுடைய பிள்ளைகளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களே அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி அருமையான ஒரு ராசி, அற்புதமான ஒரு ராசி தானுங்க இந்த மேசராசி. மேசராசி நண்பர்களுடைய அமைப்புகள் மேக்சிமம் இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் 100%, ஒரு 99% உங்களுடைய குணநலங்கள் இப்படி தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு கண்டிப்பாக மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க.
இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.